வீடு அதை யார் நுழைவதற்கு நாடுகின்றார்களோ இந்த புள்ளி மஸ்ஜித், நீங்கள் பள்ளிக்கு நுழையும் போது அழகான ஆடை அணிந்து கொள்ளுங்கள், வாசத்துடன் பள்ளிக்குள் நுழையுங்கள். நபியவர்கள் கூறினார்கள், பள்ளிக்கு நுழைகின்றீர்களா, லா யக்அதன்ன அஹதுக்கும் ஹத்தா யுஸல்லி ரக்அத்தைன், பள்ளிக்குள்ளால் சென்றும் கூட 2 ரக்அத் தொழுது விட்டு உட்காரு. சுப்ஹானல்லாஹ். ஏன்? பள்ளி என்பது பைத்துல்லாஹ், அது அல்லாஹ்வின் வீடு. இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாஹ் மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் கூறுகின்றது, இது அல்லாஹ்வின் வீடு மாத்திரமல்ல, அதை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் யார்? மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், கியாமத் நாளை கொண்டு அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்ட முத்தகீன்கள் அதை பராமரிப்பார்கள். ஏன்? அந்த பள்ளி என்பது அல்லாஹ்வின் வீடு. அந்த பள்ளிக்குள்ளால் ஒரு மனிதன் வந்தால் வீணான பேச்சு பேசக்கூடாது. ஒரு மனிதன் பள்ளிக்கு ஒரு சதகாவை கொடுக்கின்றான், ஒரு பொருளை கொடுத்ததாக இருந்தால் சட்டம் வர்ணிக்கின்றது அவனுடைய மௌத்து வரையில், அவனுடைய மௌத்தல்ல, அவனுடைய பிள்ளைகள் வராசத் வாரிசுக்காரர்களில் கூட பள்ளிக்கு ஒரு சொத்தை கொடுத்தால் பயன்படுத்த முடியாது. வக்ஃப் என்ற சட்டத்தை பள்ளிக்கு கொடுக்கக்கூடிய பொருள் அடைகின்றது என்றால், பெரியார்களே சகோதரர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள், இந்த பள்ளியுடைய பொறுமதி எவ்வாறாக இருக்கும்? இந்த பள்ளி ஒரு கிராமத்தில் இருப்பதாக இருந்தால் எந்த ஒரு பரக்கத், எவ்வளவு ஒரு செழிப்பு அந்த கிராமத்துக்கு ஏற்படும் என்பதை சற்று எங்களால் விளங்கிக் கொள்ளலாம். மேலான பெரியார்களே சகோதரர்களே, இதனால் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா முழு உலகத்தையும் படைத்தேன். முழு உலகத்தையும் படைத்ததற்கு பின்னால் உலகத்தில் முதலாக செய்த வேலை குர்ஆன் வர்ணிக்கின்றது. இன்ன அவ்வல பைத்தின் முதிஅ லின்னாஸி லல்லதி பபக்கத முபாரகா. சுப்ஹானல்லாஹ். உலகத்தை படைத்து முதலாக செயல் அல்லாஹ் கஅபாவை கட்டுகின்றான். கஅபா அல்லாஹ்வின் வீடு, அல்லாஹ் வீடை கட்டுகின்றான். மேலான பெரியார்களே சகோதரர்களே, இதனால் தான் நபியவர்கள் ஹிஜ்ரத் மேற்கொள்கின்றார்கள். எங்கள் எல்லாருக்கும் அறிந்த விடயம், குஃபாரே மக்கா நபியவர்களை வெளியாக்குகின்றார்கள். நபியவர்கள் மதீனாவுக்கு சென்று, சுப்ஹானல்லாஹ், கஷ்டத்துடன் வந்திருக்கின்றேன், கிராமத்தை விட்டு வந்திருக்கின்றேன், என்னுடைய சகாக்களை விட்டு வந்திருக்கின்றேன், குடும்பத்தை இழந்திருக்கின்றேன் என்று அந்த அன்சாரிகளை பாராட்டவில்லை. நபியவர்கள் முதலாக மதீனாவுக்கு சென்று என்ன செய்கின்றார்கள்? சுப்ஹானல்லாஹ், லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா, தக்வாவினால் கட்டப்பட்ட அந்த மஸ்ஜிதே குபாவை கட்டுகின்றார்கள். வேளாண் கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, காபாவை நபியவர்களுடைய அந்த ஹிஜ்ரத்துடைய பிரயாணத்துக்கு பின்னால் முதலாக செய்ததும் பள்ளியை தான் அங்கே நிர்ணயித்திருக்கின்றார்கள். பள்ளியை கட்டுகின்றார்கள். கட்டிக்கொண்டு சஹாபாக்களுக்கு தர்கீப் செய்கின்றார்கள். மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதா பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. சுப்ஹானல்லாஹ். உலகத்தில் ஒரு பள்ளி வாயில கட்டினா அல்லாஹ் கியாமத்தினால உனக்கு ஒரு வீடை கட்டி தருவானே என்ற அந்த தர்கீப், அந்த ஆசையை சஹாபாக்களுக்கு ஏற்படுத்துகின்றார்கள். மேலான பெரியார்களே சகோதரர்களே, இதன் தோல்மையில் தான் நாங்கள் பார்க்கலாம். ஹஜ்ரத் இமாமே கத்தாதா, ஹஜ்ரத் அப்பாஸுடைய முக்கியமான மாணவன், முழு சொத்தையும் அர்ப்பணித்து பள்ளிக்காக அர்ப்பணிக்கின்றார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள்? மக்காவுடைய காலம் முழு காபிர்களும் எதிர்த்தார்கள். ஹஜ்ரத் அபூபக்கரை தனி நபராக நின்று வீட்டுக்குள்ளால் ஒரு பள்ளியை கட்டுகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அங்கே வந்த சிறு குழந்தை, காபிர்கள், பெண்கள், ஆண்கள் அனைவரும் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா, அபூபக்கர் தொழுவதை கேட்கின்றார்கள், குர்ஆனை கேட்கின்றார்கள். வேளாண் பெரியார்களே சகோதரர்களே, கிட்டத்தட்ட வரலாறு கூறுகின்றது, நபியவர்கள் வாழ்ந்த 13 வருட காலத்தில் மக்காவுடைய காலம் 13, மதீனாவுடைய காலம் 10 வருடம் தான். அந்த 10 வருட காலத்துக்குள்ளால் சுப்ஹானல்லாஹ் 9 மஸ்ஜிதுகள் அங்கே மதீனாவில் கட்டப்படுகின்றது. வேளாண் பெரியார்களே சகோதரர்களே, எப்பொழுது இந்த மஸ்ஜித் ஒரு கிராமத்தில் கட்டப்படுமோ, இந்த மஸ்ஜிதுடைய சூழல் உருவாகுமோ, கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த பள்ளியுடன் தொடர்புள்ள மக்களாக மாறுவார்களோ, அல்ஹம்துலில்லாஹ், அந்த கிராமம் செழிப்பான கிராமமாக மாறும். அந்த கிராமத்தில் வாழக்கூடிய சிறு குழந்தையும் சுப்ஹானல்லாஹ், ஹஜ்ரத் அபூபக்கர் உமருடைய காலத்தில் அந்த அடிமை கூறிய வார்த்தை ஐனல்லாஹ். ஹஜ்ரத் உமர் ஒரு ஆடை கேட்கும் போதே அந்த அடிமை கூறுகின்றார், அல்லாஹ் எங்கிருக்கின்றான். அந்த வார்த்தை இந்த சமுதாயத்திலும் வர வேண்டும் என்றால் இந்த சமுதாயம் பள்ளியுடன் தொடர்பு பெற வேண்டும். பள்ளியுடன் இணைந்து போகக்கூடிய சமுதாயம் உண்டு பண்ணினால் அல்ஹம்துலில்லாஹ் இந்த கிராமம் முழு உலகமும் சீர்திருந்திய கிராமமாக மாறும். வேளாண் பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, இதனால் தான் நபி அவர்கள் கூறினார்கள், பள்ளியை கட்டுவது மாத்திரமல்ல நோக்கம், பள்ளியை கட்டுவது மாத்திரமல்ல நோக்கம், பள்ளியுடன் தொடர்புள்ள மக்களை ஏற்படுத்த வேண்டும். ஒவ்வொரு மனிதர்களும் பள்ளியுடன் தொடர்புள்ள சமுதாயமாக இருக்க வேண்டும் என்பதை அந்த சஹாபாக்களை கற்றுக் கொடுத்தார்கள். பள்ளி கட்டவும் கூறுகின்றார்கள், மஸ்ஜித் கட்டுப்பட வேண்டும்.
அடுத்ததாக கூறினார்கள் சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு யௌம லா தில்ல இல்லா பில்லாஹ். சுப்ஹானல்லாஹ். பள்ளியை கட்டுவது மாத்திரமல்ல, பள்ளியுடன் தொடர்பு பெறக்கூடிய சமுதாயம் வர வேண்டும். ரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித். அந்த மனிதனுடைய உள்ளம் பள்ளியுடன் தொடர்பு பெற வேண்டும். பள்ளியுடன் தொடர்பு பெறும் போது நபி அவர்கள் கூறினார்கள் சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹ். கியாமத்தினால் சூரியன் தலைக்கு மேலால் வரும், முழு உலகமும் அளிக்கப்படும். அந்த தினத்தில் லா தில்ல இல்லா தில்லு. நபி அவர்கள் கூறினார்கள் நிழலே இருக்க முடியாது, நிழல் என்பது கிடையாது. மக்களுடைய தலைக்கு மேலால் சூரியன் கொண்டு வரப்படும். அந்த தினத்தில் அல்லாஹ் ரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித். நபி அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதனுடைய உள்ளம் பள்ளியுடன் தொடர்பு பெறும் போது சுப்ஹானல்லாஹ், அந்த தினத்துல அல்லாஹ் கூப்பிட்டு அரிஷுடைய நிழலுக்கு பணியால் அந்த மனிதனை உட்கார வைப்பார். வேளாண் செய்யார்களே சகோதரர்களே, இதைத்தான் ஒவ்வொரு சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். நபி அவர்கள் கூறினார்கள் இதா ரஅய்துமுர் ரஜுல் யஅதாதுல் மஸ்ஜித் ஃபஷ்ஹது லஹு பில் ஈமான். சுப்ஹானல்லாஹ். ஒரு மனுஷன் பள்ளிக்கு போறானா, அதிகமான பள்ளியுடைய தொடர்பு உள்ளவனாக இருப்பதாக இருந்தால் ஃபஷ்ஹது லஹு பில் ஈமான், அவனுக்கு ஈமான் இருப்பதாக நீங்க சாட்சி சொல்லுங்க. ஏன் மேலான பெரியார்களே சகோதரர்களே, பள்ளியை கட்டுவது மாத்திரமல்ல, பள்ளியுடன் தொடர்பு பெறக்கூடிய உம்மத்தை உண்டு பண்ண வேண்டும். ஒவ்வொரு மனிதர்களும் பள்ளியுடன் தொடர்பு பெறக்கூடிய சமுதாயமாக மாறினால் சுப்ஹானல்லாஹ், அந்த சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹ் என்ற பட்டியல் இந்த சமுதாயம் வரும். ஒவ்வொரு மனிதர்களும் அந்த 7 நபர்களில் உள்பெறுவார்கள். பள்ளியுடன் சமுதாயம், பள்ளியுடன் தொடர்பு பெறக்கூடிய சமுதாயத்தாக மாற்ற வேண்டும். மேலான பெரியார்களே சகோதரர்களே, பள்ளியுடன் தொடர்பு பெறக்கூடிய சமுதாயம், பள்ளியுடன் இணைந்து போகக்கூடிய சமுதாயம் என்னவென்றால் ஹஜ்ரத் இமாமுனா அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனது ஹயாத்து சஹாபா என்ற கிரந்தத்தில் நூலில் பதிவு செய்கின்றார்கள். அழகான ஒரு தலையங்கத்தை போடுகின்றார்கள். கூறுகின்றார்கள் லிமாதா புனியத்தில் மசாஜித் வமாதா கானூ யஃஅலூன ஃபீஹா. கூறினார்கள் பள்ளி வாயல்கள் மஸ்ஜிதுகள் ஏன் கட்டப்பட வேண்டும், வமாதா கானூ யஃஅலூன ஃபீஹா, அதில் அந்த சஹாபாக்கள் என்ன செய்தார்கள். பள்ளியுடன் ஒரு மனிதன் தொடர்பு பெறுவதாக இருந்தால் அவனுடைய அந்தஸ்து மஅஷுஹதாஇ வஸ்ஸாதிகீன வஸ்ஸாலிஹீன், சுஹதாக்கள் சாலிஹீன்கள் சாதிகீன்களுடன் பள்ளியுடன் தொடர்பு பெறக்கூடிய அடியானுடைய அந்தஸ்து உயர்த்தப்படுவதாக இருந்தால் அந்த பள்ளிக்குள்ளால் என்ன நடக்கின்றது, அந்த பள்ளிக்குள்ளால் நடக்கக்கூடிய அமல் ஏது என்று அதற்கு இமாமுனா அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹயாத்து சஹாபாவில் கூறும் போது அழகான ஒரு வார்த்தை. ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு இஸ்லாத்துக்குள் நுழைந்த ஹஜ்ரத் அபூ ஹுரைராவுடைய வார்த்தையை கூறுகின்றார்கள். என்ன கூறுகின்றார்கள்? ஹஜ்ரத் அபூ ஹுரைரா கைபருடைய யுத்தம், ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு இஸ்லாத்தை ஏற்ற அபூ ஹுரைரா என்ன செய்கின்றார்கள்? கஅபாவுக்குள்ளால் வருகின்றார்கள். கூறுகின்றார்கள் ரஅய்து கௌமன் யததாக்கரூன் வரஅய்து கௌமன் யுஸல்லூன் வரஅய்து கௌமன் யதஅல்லமூன். சுப்ஹானல்லாஹ். அபூ ஹுரைரா கூறுகின்றார்கள் நான் சென்றது தான் தாமதம், அங்கே சில சஹாபாக்கள் ஃபிக்ஹை கற்கின்றார்கள், சில சஹாபாக்கள் அகீதாவை கற்றுகின்றார்கள், சில சஹாபாக்கள் தொழுகின்றார்கள், சில சஹாபாக்கள் நோன்பு நோக்குகின்றார்கள், சில சஹாபாக்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனையை முன்வைக்கின்றார்கள், சில சஹாபாக்கள் வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, சில சஹாபாக்கள் நண்பர்களுடைய பிரச்சனை. சுப்ஹானல்லாஹ். அங்கே தலீமுடைய அமல் நடந்திருக்கின்றது. ஒவ்வொரு மனிதர்களும் தனக்கு தேவைப்படக்கூடிய அமலை பள்ளிக்குள்ளால் கட்டார்கள். மேலான பெரியார்களே சகோதரர்களே, இதன் அடிப்படையில் தான் வரலாறு கூறுகின்றது அந்த அபூ ஹுரைரா பள்ளிக்கு தனது வாழ்க்கையை ஒதுக்கினார்கள். பள்ளிக்கு உள்ள அஸ்ஹாபு சுஃபா என்ற பட்டியலில் இருந்ததின் காரணமாகத்தான் இன்று அஹ்லுல் ஹதீஸ் வல்லுநர்கள் ஹஜ்ரத் அபூ ஹுரைராவை கூறும் போதே சுப்ஹானல்லாஹ் நால அபூ ஹுரைரா மானால் வஹுவ ஷைகுல் ஹதீஸ். சுப்ஹானல்லாஹ். அபூ ஹுரைரா பெறக்கூடியதை பெற்றுக் கொண்டார். வஹுவ ஷைகுல் ஹதீஸ் ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துடைய தலை சிறந்த ஷேகுல் ஹதீஸ் என்று அபூ ஹுரைராவை வர்ணிக்கின்றது. மேலான பெரியார்களே சகோதரர்களே, ஏன் பள்ளி கட்டப்படுவது நோக்கம் அல்ல, பள்ளியை மக்களுடன் தொடர்பு பெறக்கூடியது நோக்கம் அல்ல. பள்ளிக்குள்ளால் அந்த சிபாத் பெறப்பட வேண்டும், அந்த தலீம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தேவையான விடயம் புகட்டப்பட வேண்டும். மேலான கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, எங்கள் எல்லாருக்கும் அறிந்தது சுமாமத் இப்னு உசால். சுமாமத் இப்னு உசால் மிகவும் ஒரு கொடிய காஃபிர். நபி அவர்களை கொலை செய்வதற்காக வந்த அந்த சுமாமத் இப்னு உசாலை என்ன செய்கின்றார்கள்? சஹாபாக்கள் சிறை கைதியாக பிடிக்கின்றார்கள். சுமாமத் இப்னு உசாலை சிறை கைதியாக பிடித்த அந்த சஹாபாக்கள் உடனடியாக கஅபாவுக்கு கொண்டு வந்து கஅபால கட்டி வைக்கின்றார்கள்.
சுபஹானல்லாஹ். முதலாவது தினம், இரண்டாவது தினம், மூன்றாவது தினம் சுமாமா வெளியே போகின்றார். குளித்துக் கொண்டு வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை மொழிதி சஹாபாக்களுடைய பட்டியலில் சுமாமா இப்னு உஸால் ரலியல்லாஹு அன்ஹு இடம்பெறுகிறார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எப்பொழுது இந்த பள்ளி கட்டப்பட்டு ஒரு கிராமத்தில் பள்ளி வாயில்கள், மஸ்ஜிதுகள் உருவாக்கப்பட்டு அதனுடைய நோக்கம் தவறாமல் இந்த உம்மத் நிறைவேற்றுவார்களோ, சுபஹானல்லாஹ், அந்நிய காபிர்கள் இந்த உம்மத்தை வந்தடைவார்கள். அந்நிய காபிர்கள் இஸ்லாத்தை ஏற்றி ஒவ்வொரு மனிதர்களும் முத்தகீன்களாக, சாலிஹீன்களாக மாறுவார்கள். இந்த உம்மத் பள்ளியுடைய நோக்கத்தை நிலைநாட்டினால், பள்ளி கிட்டப்படுவதல்ல நோக்கம், பள்ளியுடைய நோக்கம் நிறுவப்பட வேண்டும். அமல் இபாதத்துகள் அங்கே நடக்க வேண்டும். உம்மத்துக்கு தேவையான விடயம் கற்பிக்கப்பட வேண்டும். உம்மத்துடைய குடும்பத்துடைய பிரச்சனை, தொழிலுடைய பிரச்சனை, வியாபாரத்துடைய பிரச்சனை, அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணக்கூடிய ஒரு இடமாக அந்த மஸ்ஜிதை மாற்ற வேண்டும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எங்கள் எல்லாருக்கும் அறிந்தது, இன்று முழு உலகத்தை எடுத்துக்கொண்டாலும் அல் மசாஜித் என்று பள்ளிவாயல் என்ற நாடுக்கு, பள்ளிவாயல் என்ற பெயருக்கு, மஸ்ஜித் என்ற பெயருக்கு ஒரு மஷூரான பிரபல்யமான நாடாக இருந்தால் அது சைனாவுடைய பூமிதான். சைனா என்ற கூடிய நாடு, சுபஹானல்லாஹ், அஹ்மது அலவானி, முஹம்மது அல் இஸ்மாயில் அல் முகத்தம் போன்ற பெரும் பெரும் மேதைகள், பெரும் பெரும் வல்லுநர்கள் என்ன செய்கின்றார்கள்? அல் மசாஜித் பிஸ்தீன், சைனாவில் உண்டு பண்ணப்பட்ட மஸ்ஜிதுகள் என்று ஏராளமான கிதாபுகள் தயார் செய்யப்பட்டிருக்கின்றது, தஸ்னீப் செய்யப்பட்டிருக்கின்றது. பெரியார்களே, சகோதரர்களே, கிட்டத்தட்ட ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கிலாஃபத்தாக இருக்க வேண்டும். கிட்டத்தட்ட 601ஆம் ஆண்டு மசீஹுக்கு பின்னால் என்ன செய்கின்றார்கள்? ஹஜ்ரத் உஸ்மானுடைய காலத்தில் சஅத் இப்னு அபீ வக்காஸாக இருக்க வேண்டும். முதலாக அந்த நாடு நேசத்துவம், நண்பத்துவம் என்ற அடிப்படையில் சைனா, அந்த சீன் என்ற கூடிய அந்த நாடு இஸ்லாத்துக்குள் வருகின்றது. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, 7 வருடங்கள் கடந்ததற்கு பின்னால், 7 வருடங்கள் கடக்குகின்றது. ஆனால் அந்த சைனாவுடைய பூமியில், சீன் என்ற கூடிய நாட்டில் ஒரு